இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, நவம்பர் மாதம் 20ஆம் தேதி தாயாம் திரு அவை பிரான்ஸ் தேசத்தை சார்ந்த புனித ஃபெலிக்ஸ் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அன்புமிக்கவர்களே, இந்த புனிதர் திருச்சபையினுடைய வரலாற்றில் 12வது நூற்றாண்டில் வாழ்ந்திருக்கிறார். பிரான்ஸ் தேசத்தில் மிக உயர்ந்த ஒரு பிரபுத்துவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறார். மிக இளைய வயதிலேயே துறவரத்தை ஏற்க விரும்பி ஏழ்மையாகவும் அதே நிலையில தாட்சியோடு வாழத் தொடங்கியிருக்கிறார் இந்த ஃபெலிக்ஸ் என்பவர். அதற்கு பிறகு குடும்பத்தை விட்டு பிரிந்து காடுகளுக்கு சென்று தனியாக தவம் புரிந்து ஒழுக்க நெறியில இவர் வாழ ஆரம்பிக்கிறார். சில ஆண்டுகளுக்கு பிறகு பாரிஸ் நகரத்திலிருந்து மற்றும் ஒரு இளைஞர் இவரை பின்பற்ற விரும்புகிறார். இருவருமே துறவர வாழ்வை தொடங்குகிறார்கள். ஆன்மீமிக்கவர்களே, விசுவாசத்திலும் தாட்சியிலும் சிறந்து விளங்கியவர்கள் இருவரும் ஏழையருக்கும் இல்லாதவருக்கும் மிக சிறப்பான விதத்திலே சமுதாயத்தில் கைவிடப்பட்டவர்களுக்குமான ஒரு பணியை தொடங்குகிறார்கள். இந்த பணி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறது. பல இளைஞர்கள் இவரோடு துறவரத்தில் வாழவும் இவருடைய அந்த இறையரசு பணியையும் தொடர்ந்து செய்ய இவரிடத்தில் வருகிறார்கள். அன்புமிக்கவர்களே, ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் இருக்கிற மக்களுக்கும் இவர் ஒரு துறவு சபையை ஆரம்பிக்கிறார். அந்த துறவு சபையினுடைய பெயர் தான் தமதிருத்துவ துறவு சபை என்பது. இந்த துறவு சபை என்பது மிக குறிப்பான விதத்தில் ஏழை எளியவர்களுக்காகவும் அதே நேரத்தில் முகமதியர்களால் சிறை வைக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ அடிமைகளை மீட்டெடுக்கிற ஒரு பணியும் செய்தது என்று தான் வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இவர்களது பணி கொஞ்சம் கொஞ்சமாக பிரான்ஸ் தேசத்திலிருந்து ஸ்பெயின் மற்றும் மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கும் வட அமெரிக்க தென் அமெரிக்க நாடுகளுக்கும் பரவியது என்றும் இவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, 71 ஆண்டு வரையில தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்த புனித ஃபெலிக்ஸ் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கு பணி செய்தவராய் இல்லாதவர்களுக்கு பாதுகாவலராக விளங்கினார் என்று தான் இவருடைய வாழ்க்கை குறிப்பு நமக்கு சொல்லுகிறது. பணக்கார குடும்பத்தில் பிறந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில அனைத்தையுமே துறந்து விட்டு இயற்கையோடு ஒன்றிணைந்த ஒரு வாழ்வு, இறைவனுக்கான ஒரு வாழ்வு, இறையரசை கட்டி எழுப்புகிற ஒரு வாழ்வு என்பதுதான் இவருடைய வாழ்வு நமக்கு சொல்லித் தருகிற ஒரு பாடம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்பொழுது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டு உள்ளது. ஒரு காலம் வரும், அப்பொழுது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரணெழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலிருந்தும் நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை அறிந்து கொள்ளவில்லை நீ. அப்படி என்று எருசலேமை பார்த்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்ணீர் விடுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த கண்ணீர் என்பது கோபத்தினால் வருகிற கண்ணீர் அல்ல, இரக்கத்தினால் வருகிற ஒரு கண்ணீர். இந்த கண்ணீர் என்பது எப்படியாவது இம்மக்களை நம்ம மீட்டு கொண்டு விட முடியாதா என்கிற ஏக்கத்தினுடைய ஒரு கண்ணீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் மக்களோடு இருந்தும் அவர்களோடு உண்டு உறங்கி அவர்களுக்கு போதித்து அவர்களுக்கு இறையரசை பற்றி போதித்து அவர்களுடைய பல அற்புதங்களை செய்தும் அவர்கள் இயேசுவை கண்டுகொள்ளவில்லை, மனம் மாறவில்லை. அன்புமிக்கவர்களே, அந்த ஒரு ஏமாற்றத்துல தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விடுகிற ஒரு நற்செய்தி வாசகத்தை நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறோமா அல்லது இன்னும் எருசலேமை போல பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க திரு அவையில தாயாம் திரு அவை நமக்கு கொடுத்திருக்கிற பொக்கிஷங்களான இறை வார்த்தை, திருச்சபையினுடைய பாரம்பரியம், திருவருட்சாதனங்கள் 7 வழியாக இறைவன் ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறார். தேடும் அன்பு தெய்வம் என்கிற ஒரு பாடலை நீங்க பாடுகிற நேரத்துல எல்லாம் எவ்வளவு வாஞ்சையோடும் அன்போடும் இறைவன் நம்மை மீட்க வருகிறார். ஆனால் நாம் தான் அவரை பாராமுகத்தோடு கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறோம் என்கிற உண்மையை புரிந்து கொண்டவர்களாய் ஆண்டவர் நம்மை சந்திக்கிற தருணங்களில் எல்லாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாய் மன மாற்றத்தின் வழியாய் ஆண்டவருடைய வழியை தேர்ந்து கொள்ள இன்றைக்கு முடிவெடுப்போம். அன்புமிக்கவர்களே, எங்கே இருக்கிறது அந்த வழி? எப்பொழுது ஆண்டவர் எங்களை தேடி வந்தார்? அப்படி என்று சில நேரங்களில் பாவத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இறை பிரசன்னத்தை உணர முடியாமல் ஒரு சூழல் ஏற்படலாம். அதற்காகத்தான் தெளிவாக சொன்னேன், ஆண்டவருடைய வருகை
திருச்சபையில இறை வார்த்தையின் மூலமாகவும் கத்தோலிக்க திரு அவையினுடைய 2000 வருட பாரம்பரியத்தின் மூலமாகவும் திருத்தந்தையர்கள் திருச்சபையில் வாழ்ந்த புனிதர்களுடைய அந்த வாழ்வியல் முறையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாரம்பரிய பாடங்களில் இருந்தும் திருச்சபையினுடைய தேவ திரு அனுமானங்களில் சொல்லப்படுகிற 7 திருவருட்சாதனங்கள் வழியாகவும் இறைவன் நம்மை தேடி வருகிறார். தேடி வரும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொண்டு மனமாற்றத்தின் வழியாய் ஆண்டவருடைய கரங்களை பற்றி நிலை வாழ்விற்கான புது வாழ்க்கையை தொடங்குவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.